ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலை பேரிச்சம்பழ லட்டு தாங்க பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த கப்ல 2 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்க போறேன். இதை நம்ம அந்த லைட்டா ப்ரௌன் ஷேடு வர அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்து நம்ம தனியா ஆற வச்சுக்கணும். இதை நம்ம லைட் ப்ரௌன் கலர் மாறும்போது நம்ம தட்டில் போட்டு ஆற வச்சிடணும். ரொம்ப இதை வறுக்க தேவையில்லை. எதுக்கு நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா, வறுத்தாதான் அந்த வாசனை நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம வறுக்கிறது. இப்ப இந்த அளவுக்கு வறுத்துட்டாலே போதும். நம்ம இதை தட்டை போட்டு ஆற வச்சிடலாம். நம்ம அடுத்தது முந்திரி இந்த லட்டுல போடுறதுக்காக நெய்யில வறுக்கிறதுக்கு முந்திரி ஒரு 10 முந்திரியை எடுத்து இப்படி உடைச்சு வச்சிருக்கேன். அதை இப்ப நம்ம இந்த நெய்யில போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம அதுலயே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை வதக்க போறோம். ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை நம்ம நெய்யில நல்லா வதக்கிக்கணும். இது நம்ம மிக்சியில போட்டுதான் நம்ம அரைக்க போறோம். அதனால கொஞ்சமா வதக்கினாலே போதும். இப்ப நம்ம இந்த அளவுக்கு இதை வதக்கிட்டாலே போதும். இதையும் நம்ம இப்ப தட்டுல போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம 2 கப் பொட்டுக்கடலை போட்டோம் இல்லையா, அதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கணும். ஏன் நான் 3/4 கப் எடுத்திருக்கேன்னா, நம்ம டேட்ஸ் வேற போட போறோம்ல, அதுலயும் ஸ்வீட் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் சர்க்கரை கம்மியா போட்டாலே போதும். சர்க்கரை 3/4 கப் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை இப்ப மிக்சியில போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3/4 கப் சர்க்கரையை நம்ம பொடி பண்ணி தனியா அதை எடுத்து வச்சுக்கணும். இப்ப அடுத்தது அதே மிக்சி ஜார்லயே நம்ம வறுத்த பொட்டுக்கடலையை போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலையே பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம நெய்ல நம்ம முந்திரி பேரிச்சம்பழம் எல்லாம் வறுத்தோம்ல, அந்த பாத்திரத்திலேயே இதை கூட்டிடுங்க. இப்ப இதே மிக்சி ஜார்லயே நம்ம நெய்ல வதக்கி வச்சோம்ல பேரிச்சம்பழம், அதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நைஸா அரைக்க கூடாது, நம்ம வதவதன்னு தான் அரைக்கணும். இப்ப நம்ம இதை ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்பதான் நம்ம சாப்பிடும்போது அங்கங்க கடிப்படுற மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்ப அந்த பொட்டுக்கடலை மாவுல போட போறோம். இப்போ நம்ம இதுலயே நம்ம பொடி பண்ணி வச்ச சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை இதுல பாதி போடுங்க. நம்ம பார்த்துட்டு வேணும்னா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சர்க்கரையா இருந்தா சாப்பிட முடியாது இல்ல, அதனால. அதுக்கப்புறம் நம்ம நெய்யில வதக்கி வச்ச இந்த முந்திரியும் நம்ம இதுலயே போட்டுக்கலாம். இதுல இப்ப ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க, வாசனைக்காக. இப்ப நம்ம இதை உருண்டை பிடிக்கிறதுக்காக நெய் ஊத்த போறோம். கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு நம்ம இது நல்லா கலந்து விடலாம். இப்படி நல்லா கையிலேயே கலந்து விடுங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கோங்க. நெய் ஊத்தி நம்ம பிசையும் போதே நல்ல கமகமன்னு வாசனையோட இருக்கு. இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஏன்னா இதுல இருக்கிற பொருள் எல்லாமே சத்தானதா தானே இருக்கு. அதனால நம்ம குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் அடிக்கடி. ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இல்ல இது. இப்படி உருண்டை பிடிக்க வர்றது இல்ல, இந்த பதம் வந்தாலே நமக்கு போதும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஊத்திக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். இதை இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்க வேண்டியதுதான். பாருங்க, நல்லா உருண்டை பிடிக்க வருது. இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பாசி பருப்பு உருண்டை மாதிரியே இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். அவ்வளவுதாங்க. இதே போல எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு வைக்க வேண்டியதுதான். பாசிப்பருப்பு உருண்டையில நம்ம எல்லா நட்ஸுமே போட்டிருக்கோம். இதுல பேரிச்சம்பழம் மட்டும்தான் போட்டிருக்கோம். நான் 3/4 கப் சர்க்கரையிலேயே நான் பொடி பண்ணி வச்சதுல கொஞ்சோண்டு நிறுத்திட்டேன். அதுவே எனக்கு சர்க்கரை போதுமா இருந்தது. அதனால நீங்க சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை டேட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இதுலயே நான் இவ்வளவு சர்க்கரையை நிறுத்திட்டேன். 3/4 கப்பு சர்க்கரையை பொடி பண்ணி வச்சோம்ல, அதுலயே நான் இவ்வளவு நிறுத்திட்டேன். உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டா இருந்துச்சு.
இந்த லட்டு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.